அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரம் உங்கள் கூட எனும் இந்த நிகழ்ச்சியில் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது இந்திய பெருநாட்டில் எதிர்காலத்தை ஆளப்போகும் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் யார் நம்மை ஆள வேண்டும் எனும் கேள்விக்கு பதில் சொல்ல நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம். நாம் நமது எதிர்காலத்தை நிச்சயிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அன்பு நேயர்களே, இன்றைய நிலையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டி போட்டியிடும் அரசியல் இயக்கங்களுக்கு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல தெள்ள தெளிவான பொருளாதார கொள்கையோ மக்கள் நல திட்டங்களோ இருக்கின்றதா என பரிசோதிக்க வேண்டாமா? எந்த ஒரு அரசியல் இயக்கங்களும் தெளிவான எதிர்கால திட்டங்களை வெளிக்கொணர்ந்ததாக காண முடியவில்லை. மட்டுமல்ல, கட்சிகளிடையே போட்டோ போட்டி போடுவதற்கும் இவர்களுக்குள்ளாகவே கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தான் இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது. நசிந்துவிட்ட விவசாயம், இன்னும் பின்தங்கி நிற்கும் பெண்ணுரிமை, பாமரனுக்கு எட்டாத உயர்கல்வி, காசு உள்ளவனுக்கு மட்டுமே உரித்தான ஆரோக்கியம், ஜாதியையும் மதத்தையும் வைத்து அரசியலுக்கு ஆளை சேர்க்கலாம் எனும் அவல நிலை, ஒரு புறத்தில் உணவு பற்றாக்குறை, மறுபுறத்தில் பணவீக்கம், உணவு தானியங்கள் வீணாகும் நிலைமை, உலகமயமாக்குதலால் உள்ளூர் தொழிலிலும் உற்பத்தியிலும் ஏற்பட்ட குளறுபடிகள், இப்படி எத்தனை பிரச்சனைகள். இவைகளை தீர்க்க இன்றைய அரசியல் இயக்கங்களின் கையில் ஏதாவது தீர்வுகள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இயக்கங்கள் தோன்றி அவர்களின் பின் சென்ற மக்களும் ஏமாற்றப்பட்டு வெறும் கைப்பட்டவர்களாகவே ஏக்கத்துடன் திரும்பி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றத்திற்காக 33% இடஒதுக்கீடு என வாய்ச்சவடால் விட துவங்கி எத்தனை காலமாகிவிட்டது? மட்டுமல்ல, 33% இடஒதுக்கீடு செய்வதால் எதுவும் பலன் கிடைக்கப் போவதில்லை. பதிலாக 100% பொருளாதார ஒதுக்கீடு செய்வதால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான தாக்குதலை தடுக்க முடியும். இதற்காக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வழிவகை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, விவசாயத்துறை செழித்து வளர விவசாய உற்பத்திக்கு 50% விளைச்சலுகையும் கொடுக்க சட்டம் செய்யப்பட வேண்டும். விவசாய நிலங்களில் வேலை செய்ய விவசாய தொழிலாளிகளுக்கு கை நிறைய அரசு சம்பளம் கொடுத்து விளை நிலங்களில் வேலைக்கு அனுப்ப வேண்டும். இது மட்டுமா? 150 கோடி மக்கள் தொகையை நாம் அடைந்திருக்கின்றோம். நமது நாட்டிற்கு அளவிட முடியாத வளமாகும் இது. மக்கள் தொகை வளம் கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டதாக உள்ள பல அனுபவம் நமக்கு முன்கால சரித்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நாடு முழுக்க ஆராய்ச்சியில் ஈடுபட இளசுகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். காற்றும் மழையும் வெயிலையும் வெளிச்சத்தையும் உபயோகிக்க வேண்டும். ஏன் வாகனங்களின் இயக்கத்தையும் ஆராய்ந்து புதிய சக்திகளை உருவாக்கிட இவர்களால் முடியும். மட்டுமல்ல, இப்படியுள்ள திட்டங்களை வகுக்க அரசியல் இயக்கங்களை நாம் நிர்பந்திக்க வேண்டும். நமது அரசியல் சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டதை போலவே மத சார்பற்ற அரசாங்கம் தன்மைக்கு இடையிடையே ஏற்படும் அச்சுறுத்தலும் அகற்றப்பட வேண்டும். இப்படி செய்திடுவோமானால் நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாட்டுக்கு இணங்க பூகோளத்தில் தலை நிமிர்ந்து நம் நாடு நிற்பதுடன் பேராசையால் உலக சமாதானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வல்லரசுகளுக்கு கூட நாம் ரோல் மாடலாக இருக்கும் முன்வர முடியும். ஆகவே நமது அபிலாஷங்களை நிறைவேற்ற தயாராகும் அரசியல் இயக்கங்களை அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வாக்களியுங்கள் என்று அன்புடன் உங்களின் லால் பின்சி.
அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரம் உங்கள் கூட எனும் இந்த நிகழ்ச்சியில் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது இந்திய பெருநாட்டில் எதிர்காலத்தை ஆளப்போகும் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் யார் நம்மை ஆள வேண்டும் எனும் கேள்விக்கு பதில் சொல்ல நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம். நாம் நமது எதிர்காலத்தை நிச்சயிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அன்பு நேயர்களே, இன்றைய நிலையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டி போட்டியிடும் அரசியல் இயக்கங்களுக்கு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல தெள்ள தெளிவான பொருளாதார கொள்கையோ மக்கள் நல திட்டங்களோ இருக்கின்றதா என பரிசோதிக்க வேண்டாமா? எந்த ஒரு அரசியல் இயக்கங்களும் தெளிவான எதிர்கால திட்டங்களை வெளிக்கொணர்ந்ததாக காண முடியவில்லை. மட்டுமல்ல, கட்சிகளிடையே போட்டோ போட்டி போடுவதற்கும் இவர்களுக்குள்ளாகவே கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தான் இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது. நசிந்துவிட்ட விவசாயம், இன்னும் பின்தங்கி நிற்கும் பெண்ணுரிமை, பாமரனுக்கு எட்டாத உயர்கல்வி, காசு உள்ளவனுக்கு மட்டுமே உரித்தான ஆரோக்கியம், ஜாதியையும் மதத்தையும் வைத்து அரசியலுக்கு ஆளை சேர்க்கலாம் எனும் அவல நிலை, ஒரு புறத்தில் உணவு பற்றாக்குறை, மறுபுறத்தில் பணவீக்கம், உணவு தானியங்கள் வீணாகும் நிலைமை, உலகமயமாக்குதலால் உள்ளூர் தொழிலிலும் உற்பத்தியிலும் ஏற்பட்ட குளறுபடிகள், இப்படி எத்தனை பிரச்சனைகள். இவைகளை தீர்க்க இன்றைய அரசியல் இயக்கங்களின் கையில் ஏதாவது தீர்வுகள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இயக்கங்கள் தோன்றி அவர்களின் பின் சென்ற மக்களும் ஏமாற்றப்பட்டு வெறும் கைப்பட்டவர்களாகவே ஏக்கத்துடன் திரும்பி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றத்திற்காக 33% இடஒதுக்கீடு என வாய்ச்சவடால் விட துவங்கி எத்தனை காலமாகிவிட்டது? மட்டுமல்ல, 33% இடஒதுக்கீடு செய்வதால் எதுவும் பலன் கிடைக்கப் போவதில்லை. பதிலாக 100% பொருளாதார ஒதுக்கீடு செய்வதால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான தாக்குதலை தடுக்க முடியும். இதற்காக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வழிவகை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, விவசாயத்துறை செழித்து வளர விவசாய உற்பத்திக்கு 50% விளைச்சலுகையும் கொடுக்க சட்டம் செய்யப்பட வேண்டும். விவசாய நிலங்களில் வேலை செய்ய விவசாய தொழிலாளிகளுக்கு கை நிறைய அரசு சம்பளம் கொடுத்து விளை நிலங்களில் வேலைக்கு அனுப்ப வேண்டும். இது மட்டுமா? 150 கோடி மக்கள் தொகையை நாம் அடைந்திருக்கின்றோம். நமது நாட்டிற்கு அளவிட முடியாத வளமாகும் இது. மக்கள் தொகை வளம் கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டதாகுள்ள பல அனுபவம் நமக்கு முன்கால சரித்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நாடு முழுக்க ஆராய்ச்சியில் ஈடுபட இளசுகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். காற்றும் மழையும் வெயிலையும் வெளிச்சத்தையும் உபயோகிக்க வேண்டும். ஏன் வாகனங்களின் இயக்கத்தையும் ஆராய்ந்து புதிய சக்திகளை உருவாக்கிட இவர்களால் முடியும். மட்டுமல்ல, இப்படியுள்ள திட்டங்களை வகுக்க அரசியல் இயக்கங்களை நாம் நிர்பந்திக்க வேண்டும். நமது அரசியல் சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டதை போலவே மத சார்பற்ற அரசாங்கம் தன்மைக்கு இடையிடையே ஏற்படும் அச்சுறுத்தலும் அகற்றப்பட வேண்டும். இப்படி செய்திடுவோமானால் நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்ற பாட்டுக்கு இணங்க பூகோளத்தில் தலை நிமிர்ந்து நம் நாடு நிற்பதுடன் பேராசையால் உலக சமாதானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வல்லரசுகளுக்கு கூட நாம் ரோல் மாடலாக இருக்கும் முன்வர முடியும். ஆகவே நமது அபிலாஷங்களை நிறைவேற்ற தயாராகும் அரசியல் இயக்கங்களை அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வாக்களியுங்கள் என்று அன்புடன் உங்களின் லால் பின்சி.